சாரி சனி சனித நிதப பதப மக மகரி சரி சனி ச கம பதப மக மகரி சரி சனி ச இயேசுவின் திரு இருதய அன்பே, என் இருதயத்தில் உமதன்பு பற்றி எரியட்டும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, என் பாவங்களை மன்னித்து தூய்மையாக்கும். என் பாவங்களை மன்னித்து தூய்மையாக்கும். இயேசுவின் திரு இருதய ஆற்றலே, என் நோய் பிணிகள் நீக்கி என்னை குணமாக்கிடும். என் நோய் பிணிகள் நீக்கி என்னை குணமாக்கிடும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என் மனதை ஆட்கொண்டு ஆளுகை செய்யும். என் மனதை ஆட்கொண்டு ஆளுகை செய்யும். இயேசுவின் திரு இருதய அன்பே, என் இருதயத்தில் உமதன்பு பற்றி எரியட்டும். என் இருதயத்தில் உமதன்பு பற்றி எரியட்டும். இயேசுவின் திரு இருதய அன்பே, என் இருதயத்தில் உமதன்பு பற்றி எரியட்டும். பொது காலம் 11ஆம் வாரம் திங்கட்கிழமை ஜூன் மாதம் 17ஆம் திகதி. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 21ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடக்கம் 16 வரை. அந்நாட்களில்
இஸ்ராயலனாகிய நாபோத்துக்கு இஸ்ராயலின் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையையே வெள்ளியாக தருகின்றேன் என்றார். அதற்கு நாபோத்து ஆகாப்பிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றார். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலராகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாப்பு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்து விட்டான். அப்போது அவனுடைய மனைவி இசபேல் அவனிடம் வந்து, நீரேன் மனம் சோர்ந்திருக்கின்றீர்? ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டான். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ராயலனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி இசபேல் அவனை நோக்கி, இஸ்ராயலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும். இஸ்ராயலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் என்றார். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினார். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தார். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதி இருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்போது அந்த இழி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எறியுண்டு மடிந்தான் என்று இசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எறியுண்டு மடிந்ததை இசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ராயலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்து அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றார். நாபோத்து இறந்து போனதை ஆகாப்பு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்று சொல்வது கொஞ்சம் ஆச்சரியத்தை தரவல்லதாக இருக்கிறது. இயேசுவே தீமையை பல நிலைகளில் எதிர்த்தார் என்பது நமக்கு தெரியும். அவரது பார்வையில் எது தீமை என்று தெரிந்ததோ அதை சமரசமின்றி எதிர்த்து நின்றார். எருசலேம் ஆலயத்தில் நடந்த வியாபாரம் என்ற தீமையை எதிர்த்தார், பரிசேயத்தனம் என்ற தீமையை எதிர்த்தார், அநீத ஆட்சி என்ற தீமையை எதிர்த்து நின்றார். மேலும் பழைய ஏற்பாட்டில் தீமை கோலோச்சிய போதெல்லாம் அதை எதிர்த்து நிற்க இறைவன் பல்வேறு நபர்களை தூண்டி எழுப்பியது குறித்து பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் அரசன் ஆகாப்பும் அவனது மனைவி ஈசபேலும் நாபோத் என்கின்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு எதிராக செய்த தீமை குறித்து வாசிக்கின்றோம். இத்தீமை எதிர்த்து நிற்க இறைவன் எலியாவை எழுப்பியது குறித்தும் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். நாளைய முதல் வாசகம். இப்படிப்பட்ட பின்னணியில் இயேசுவின் தீமை செய்பவரை எதிர்த்து நிற்க வேண்டாம் என்ற வார்த்தைகளை புரிந்து கொள்வது எப்படி என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. மேலும் இயேசுவின் வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டோம் என்றால் திரு அவையில் இறைவாக்கு பணியோ விடுதலை பணியோ செய்யப்பட இயலாது என்பதையும் நாம் புரிந்து கொள்வது அவசியம். தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்ற இயேசுவின் வார்த்தைகளோடு மேலும் ஒரு வார்த்தையை சேர்த்தோம் என்றால் மேற்கண்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைப்பதோடு இயேசுவின் வார்த்தைகளை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும். தீமை செய்பவரை தீமையால் எதிர்க்க வேண்டாம் என்று இயேசுவின் வார்த்தைகளை நாம் பொருள் கொள்ளலாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பழைய நெறிமுறையில் ஒரு தீமையை எதிர்க்க இன்னொரு தீமை பயன்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட அணுகுமுறையினால் பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஒரு பெரியவர் சொன்னார், கண்ணுக்கு கண் என்ற நெறிமுறையின்படி அனைவரும் செயல்பட ஆரம்பித்தால் ஒட்டுமொத்த உலகமே குருடாகிவிடும் என்றார். எனவே தீமை செய்பவரை தீமையால் எதிர்க்காமல் நன்மையால் எதிர்க்க வேண்டும் என்பது இயேசு நமக்கு சுட்டிக்காட்டும் செய்தியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியின் 2ஆம் பகுதியில் வரும் இயேசுவின் வார்த்தைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தை காட்டுவதும், அங்கியை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்பவருக்கு மேலுடையையும் மனமுவந்து கொடுப்பதும் தீமையை நன்மையால் எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளாகும். சென்ற நூற்றாண்டின் மையப்பகுதியில் வியட்நாம் வார் நடைபெற்றது. அமெரிக்காவின் படைவீரர்களும் வியட்நாம் நாட்டின் படைவீரர்களும் நேருக்கு நேராக பல இடங்களில் மோதிக்கொண்டார்கள். வெறுப்பும் எதிர்மறைத்தன்மையும் கோலோச்சிய காலம் அது. ஒரு முறை வயல்வெளி பகுதி ஒன்றில் ஒரு பக்கம் அமெரிக்க படைவீரர்களும் இன்னொரு பக்கம் வியட்நாம் படைவீரர்களும் நேருக்கு நேர் துப்பாக்கியால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று புத்த துறவியர்கள் சிலர் அங்கு தோன்றினர். சண்டையிட்ட இரு குழுக்களுக்கு மத்தியில் கொஞ்சமும் சலனமும் இல்லாமல் முகத்தில் அமைதியை வைத்துக் கொண்டு இடமும் வலமும் பாராமல் அமைதியாக ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு அவர்கள் கடந்து செல்ல ஆரம்பித்தனர். சண்டையிட்டுக் கொண்டிருந்த இரு குழுக்களுமே அமைதியாயினர். துறவிகள் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற பின்பு ஒரு வித்தியாசமான நிசப்தம், அமைதி அங்கு நிலவியதாம். பல அமெரிக்க வீரர்கள் அன்றைய நாளில் தொடர்ந்து சண்டையிட விரும்பவில்லையாம். அந்த இடத்தில் அன்றைய நாளில் 2 குழுக்களுமே சண்டையிடவில்லை என்று சொல்லப்படுகிறது. தீமையை நன்மையால் எதிர்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை கற்றுத்தரும் நிகழ்வு இது. ஜெபம். இறைவா, தீமைக்கு பதிலாக நன்மை செய்வது கோழைத்தனமோ ஏமாளித்தனமோ அல்ல என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமென்.
சமத்துவம் அமைதியில் நாம் கூடி வாழ்வதிலே. பல்லுக்கு பல் என்றும் வாழ்ந்ததை மறந்திடுவோம். நம்ம எல்லாருக்கும் பகைவர் யாவர்க்கும் அன்பினை பொழிந்திடுவோம். கண்ணுக்கு கண் என்றும் பல்லுக்கு பல் என்றும் வாழ்ந்ததை மறந்திடுவோம். நம்ம எல்லாருக்கும் பகைவர் யாவர்க்கும் அன்பினை பொழிந்திடுவோம். இப்படி செய்வதால் விண்ணக தந்தையின் பிள்ளைகள் எனப்படுவோம். நாம் இப்படி செய்வதால் விண்ணக தந்தையின் பிள்ளைகள் எனப்படுவோம். எத்துணை நன்று என்றும் பெரின்பம் இந்த நம்மவனிலே. அன்பு சமத்துவம் அமைதியில் நாம் கூடி வாழ்வதிலே. பிறப்பால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் கொடுமை அகற்றிடுவோம். உழைப்பால் உயர்வோம், உள்ளதை பகிர்வோம், உறவில் வாழ்ந்திடுவோம். பிறப்பால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் கொடுமை அகற்றிடுவோம். உழைப்பால் உயர்வோம், உள்ளதை பகிர்வோம், உறவில் வாழ்ந்திடுவோம். இப்படி செய்வதால் விண்ணக தந்தையின் பிள்ளைகள் எனப்படுவோம். நாம் இப்படி செய்வதால் விண்ணக தந்தையின் பிள்ளைகள் எனப்படுவோம். எத்துணை நன்று என்றும் பெரின்பம் இந்த நம்மவனிலே. அன்பு சமத்துவம் அமைதியில் நாம் கூடி வாழ்வதிலே. எத்துணை நன்று என்றும் பெரின்பம் இந்த நம்மவனிலே. அன்பு சமத்துவம் அமைதியில் நாம்